அடுத்த விருது ரொம்ப அழகான ஒரு விருது. அந்த சிறந்த ஒப்பனைக்காக தான் அடுத்த விருது இப்போ வழங்க போகிறோம். அண்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக யார் வரப்போறா ஸ்டேஜில்? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ட் அவங்களோட ஸ்மைல் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிரிப்புக்கு சொந்தக்காரங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட் ரம்யா பாண்டியன் அவர்களை விருதினை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக மிஸ்டர் பிரசாத் அவர்கள் ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்எல்டி மேனேஜிங் டைரக்டர் அவர்களும் அழைக்கிறோம். ரியல் எஸ்டேட் துறையில் கால் பதித்து 15 வருட கால அனுபவத்தில் வில்லா பிளாட், அபார்ட்மெண்ட் மற்றும் ஃபார்ம்லேண்ட் என அனைத்திலும் சிறந்து விளங்கி 6000க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்டு எமர்ஜிங் ஐகான், ஃப்ரெண்ட் சென்டர், பெஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் என பல விருதுகளை பெற்ற நிறுவனம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ விருது யாருக்கு அப்படின்றத பார்த்துருவோமாக்கா. அதுக்கு முன்னாடி ரம்யா, ஒரு சில வார்த்தைகள் இந்த அழகான விருது விழாவை பற்றி. நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க ரொம்ப டிசர்விங்கான பீப்புளுக்கு மட்டும்தான் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மேடையில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவார்டு கொடுக்க வந்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த அவார்டு வாங்க வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக அடுத்த வருஷமே வாங்கிடுவீங்க அப்படின்னு நாங்கள் வந்து விஷ் பண்ணுறோம். அது நடக்கும். இப்போ அந்த சிறந்த ஒப்பனை கலைஞர் யார் அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். சிறந்த ஒப்பனை 2023. ரேதாசனின் திருத்தமான முகம், படிய வாரப்பட்ட கேசம், அலிய சீசரின் சுருட்டை முடி, அளவான தாடி, மலைவாசியின் சாந்து பொட்டும் கொண்டையும் என இது மட்டுமா? அரை நூற்றாண்டுக்கு முந்தைய மதுரை மாந்தர்கள் அங்கே மலைக்காடுகளில் வசித்த பழங்குடியினர். அவர்களை அச்சுறுத்தும் சட்டாணி. வெளிப்புற நகர கட்டமைப்பிலிருந்து இந்த உலகுக்கு வரும் சற்றே நாகரீகம் அடைந்த கதாபாத்திரங்கள். நிஜ வரலாற்றை பட்டும் படாமல் தொட்டு செல்லும் அரசியல் முகங்கள் என ஜிகர்தண்டா டபுள்எக்ஸின் உலகம் பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது. இவர்கள் அனைவரின் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கும் வகையிலான ஒப்பனை என்பது நிச்சயம் சவாலானதுதான். ஆனால் அதை திறம்பட சாத்தியப்படுத்திய வினோத் சுகுமாரன் மற்றும் தஞ்சை கணேசனின் உழைப்பை போற்றி 2023ஆம் ஆண்டின் சிறந்த ஒப்பனைக்கான விருது வழங்கி பூரிப்படைகிறது ஆனந்த விகடன். வினோத் சாரோடைய அவார்டும் நீங்களே பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். எல்லாருக்கும் வணக்கம். விகடன் அவார்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்கிறேன்னு தெரில, இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப நன்றி என்னோட மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு சத்யா வழங்கும் ஒரு கிஃப்ட் பரிசாக காத்து. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக நமக்காக லலிதா ஜுவல்லரி ஒரு அற்புதமான ஒரு சீக்வன்ஸ் நமக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான ஒரு ரேம்ப் வாக் செஷன் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். சிட் பேக் அண்ட் என்ஜாய் திஸ். ஸ்பெஷலான அடுத்த விருதுக்கு நம்ம போக போறோம். and அதற்காக I'm going to request our dear சிறுத்தை சிவா sir to please join us on stage. சென்னை அமிர்தாயின் சார்பாக பூமிநாதன் சார் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவார்ட்
கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஆனந்த விகடன்கிறது ஒரு 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 ப்ரெஸ்டீஜ், ஒரு ப்ரைட். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அவார்டு வாங்குறவரோட இதை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஸ்வாசம் படத்தப்போ இந்த மாதிரி ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படமாக அந்த விஸ்வாசம் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு அந்த 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 நாஸ்டாலஜி, அந்த ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்றது ஏவியில் பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் 2023. OTT திரைக்குள் சுருங்கி போன சாமானிய ரசிகனை யோசிக்காமல் திரையரங்கம் நோக்கி படையெடுக்க வைத்தார் இந்த ஜெயிலர். அளப்பற கிளப்புறோம் என்பதாக பேன் இந்தியா வெற்றி நமக்கும் சாத்தியமே என நம்பிக்கையூட்டினார் இயக்குனர் நெல்சன். முத்துவேல் பாண்டியனின் அசல் முகம் வெளிப்படும் இடைவேளை காட்சி, துள்ளலுடன் ரீல்ஸ் போட வைத்த காவாலா, ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார் இணையும் அந்த கிளைமாக்ஸ் சரவெடி. படமெங்கும் இழையோடிய நெல்சனின் ட்ரேட்மார்க் டார்க் ஹியூமர் என ஜனரஞ்சக மீட்டரை உச்சத்திலேயே வைத்திருந்தார் ஜெயிலர். இது ரஜினி படமா நெல்சன் படமா என்ற விவாதத்தில் ஜெயித்தது என்னவோ இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் என்ற வாதம்தான். சில வாரங்கள் நம்மை தியேட்டரிலேயே அரெஸ்ட் செய்து வைத்திருந்து மக்கள் எதிர்பார்க்கும் பேரனுபவத்தை கொடுத்தால் அரங்குகள் நிச்சயம் நிரம்பும் என்ற நம்பிக்கையை ஊட்டிச் சென்ற ஜெயிலர் படத்திற்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் என்ற கௌரவத்தை வழங்கி பெருமகிழ்ச்சி கொள்கிறது ஆனந்த விகடன். சென்னை அமிர்தாஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் நெல்சன் சார் உங்களுக்காக. சினிமானாலே திருவிழா தான். உங்களுடைய திரைப்படம் அப்படின்னா திருவிழா தான். குடும்பமாக எல்லாரும் போவோம். ஒரு தடவை சூப்பர் ஸ்டாருக்காக போனோம், அப்புறம் உங்களுக்காக போனோம், அப்புறம் அனிருத்தோட மியூசிக்காக போதும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து காவலாக்காக போனோம். குடும்பமாக பல தடவை அந்த திரைப்படம் பார்த்தோம். இட் வாஸ் சச் அ பிக் இண்டஸ்ட்ரி. எனக்கு புரியல அந்த ரியாக்ஷனுக்கு அர்த்தம். இல்லை இதில் நடுவில் எது பொய்ன்னு யோசிச்சுட்டு எதுவுமே போய் கிடையாது சார். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். நல்ல பெரிய கைதட்டல் கொடுத்தீங்கன்னா தான் அவர் நம்புவார் நான் சொல்றேன். கம் ஆன் गाइस. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்த விகடனுக்கு என்னோட நன்றி. ஏன்னா இது வந்து எனக்கு விகடனில் 3rd ஒரு ரெகக்னைசேஷன். இது ஒரு 3 கோலமாவிலேருந்து எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் விகடன் அண்ட் விகடன் டீம். அப்புறம் இந்த அவார்டு வாங்க காரணமாக இருந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, ரஜினி சார், அப்புறம் கலாநிதி மாறன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஃபார் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நான் நிறையா வாட்டி நானே தேட்டரில் வந்து ஒரு 7-8 வாட்டி பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக படம் மோர் தென் அவார்ட்ஸோட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யோகி பாபு. என்னோட எல்லா படத்துலேயும் கன்ஃபார்மாக அவர் இருப்பார். அப்பப்போ திட்டுவார், அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்துருவோம். தேங்க்யூ. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு மூலம் மாதம் 10,000 முதல் 20,000 வரை சம்பாதிக்க வாய்ப்பளிக்கும் ஒரே கல்லூரி நம்ம கோ-பிரசன்டர் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கு இந்த ஒரு தருணத்தில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சென்னை அமிர்தாவில் ஈஸியாக படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லாக பறக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. தியேட்டரில் நடக்கிற திருவிழாவுக்கு பலர் இழுத்து கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு தேர் காரணமாக இருக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணம் குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்கு யார் வரப்போறா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த யோகி பாபு அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம் இந்த விருதினை வழங்குவதற்காக. சேர்மன் ஆஃப் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் திரு ஆர் பூமிநாதன் அவர்களையும், இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு ஏவின் மூலமாக பார்க்கலாம். சிறந்த குணச்சித்திர நடிகர் 2023. ஆர்ஜே, குறும்பட நடிகன், சின்ன பாத்திரங்கள் என தொடங்கிய ரமேஷ் திலக்கின் கிராஃப் இன்று வந்து நிற்கும் இடம் அசாத்தியமானது. குட் நைட் படத்தில் யதார்த்தமான நடிப்பை வழங்கினார் இந்த அக்கா கணவர். தொடக்கத்தில் மாமனாக மச்சானுடன் காமெடி பஞ்சுகளை பரிமாறிய அவரின் பாத்திரம் பின்னர் மனைவி சந்திக்கும் பிரச்சனையின் போது சீரியஸ் முகம் காட்டி அனைவரையும் கலங்கடித்தது. அதுவும் அந்த மருத்துவமனை பெஞ்சில் உட்கார்ந்து அழும் ரமேஷ் திலக்குக்கு ஆறுதல் சொல்ல நாமுமே நம் கரங்களை நீட்டினோம்.
சரியான பாத்திரங்கள் அமைந்தால் தன்னால் எல்லோரையும் உருக வைக்க முடியும் என்று நிரூபித்த ரமேஷ் திலக்குக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறது ஆனந்த விகடன். உங்களுக்கு சத்யா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் பரிசாக காத்திருக்கு. பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த விகடன் விருது உங்க கையில. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு நான் ரொம்ப வருஷமாக தூரமாக நின்று பார்த்துட்டே இருந்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஆஃபீஸ்லேயும் இருக்கோம், வீட்லேயும் இருக்கோம். இது ஒரு நாள் ப்ளஸ் நான் ஆரம்பத்தில் இந்த ஷோக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன், பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஆசைப்படுவோம். அப்போல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர் நம்ம வாங்கும் போது இதெல்லாம் பேசணும், நெக்ஸ்ட் இயர் வாங்கும்போது இதெல்லாம் பேசணும். பட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் எனக்கு ஆனந்த விகடன் வந்து நிறைய வேலைகள் எனக்கு ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி யோகி பாபு இந்த அவார்டை ஸ்டேஜில் வாங்கும் போது என் நண்பர் ரமேஷை மேலையில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். நான் இன்றைக்கி அதை பதிலுக்கு பண்ணணும், நான் கிளம்பிட்டானான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அவார்டே அவன் தான் கொடுத்தான்றது காக்கா மூட்டையில் ஆரம்பிச்சது. ஒரு ஹகுக்கு ஒரு அடை. என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த விருதை என் கைக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய அதான் மங்காத்தா படத்தில் சொல்கிற மாதிரி கடைசியாக வந்தார் விநாயக்ன்ற மாதிரி எனக்குன்னு வந்தான் என் விநாயக், என் தம்பி. என்னை இவ்வளோ சூப்பராக என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நீ இனிமேல் பார்க்காத, நீ போய் ஒரு அவார்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கடந்த 13 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அவார்டை ஹோல்ட் பண்ணுறேன். அதற்கு என்னுடைய தம்பி விநாயக்குக்கும், என்னுடைய இன்னொரு தம்பி ப்ரொடியூசர் மகேஷ், அண்ட் என்னுடைய முக்கியமான தம்பி யுவராஜ் அண்ட் ரேச்சல் ரெபேக்கா, உங்களால் தான் இது சாத்தியமாச்சு. இது நடந்திருக்குமான்னு தெரில. குணச்சித்திர நடிகை வந்து ஒரே படத்தில் இருந்து அது நடந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அதே மாதிரி குட் நைட் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மன உளைச்சல் இருக்கும்போது, மன கஷ்டப்படும் போது ஆறுதலுக்கு நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு ஆறுதல் தரது யார் அதிகமாக? என் ஒய்ஃப் தான். நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப் தான். என்னுடைய பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்னுடைய ஒய்ஃப் தான். ஏன்னா ஒரு நடிகனுக்கு மனைவியாக இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நம்மளுடைய நேரமும் சரி, நம்ம ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறோன்றதும் சரி. சில படங்கள்லாம் சரியாக போகிறோன்னா ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் சொல்லிவிடுவா, இது உனக்கு தேவையா, உனக்கே அந்த பொழப்பு அப்படின்னு கேட்பா. அது வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கால் வரும்போதே ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட கேட்டுடலாம் நமக்கு தோணும். ஸோ என்னுடைய மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னுடைய ஒய்ஃப் தான். எஸ். சூப்பர். பக்கத்துலேயே உங்கள் நண்பர் இருக்காரு. இன்னைக்கு அவருக்கான விருதோட நிற்கிறார். அதுவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நண்பனை பற்றி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைப்பா, சொன்னால் யாராவது தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்ல மனசு, நல்ல உழைப்போம், அப்பா அம்மா ஆசீர்வாதமோ கடவுள் ஆசீர்வாதம் தான். எண்ணம் நல்லா அந்த வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். அவன் எண்ணம் நல்லா இருக்கு நின்றுட்டான். ஓகே, தேங்க்யூ. மாட்டு போட்டா கட்டி இதானே பார்த்தா கட்டி பிடிச்சி நீங்கள் ஒரு இமோஷனலாக ஃபீல் பண்ணுறீங்க பாருங்க. அது போட்டீங்கன்னா அவரு கட்டி பிடிச்சி 3 பேர் அப்படியே போடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ரமேஷ். உங்களுக்கு நிறைய 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 விருதுகள் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாமா. நன்றி. நிறைய பேர் இந்த மாதிரி வளர்த்து விடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு இசையமைப்பாளருடைய இசையும் பாடலாசிரியர் வரிகளும் அழகாக ஒரு பாட்டை கோர்த்து ஆடியன்ஸ் பண்ணது நீங்கள் தான் பிடிக்குதுன்னா அது காரணம் பின்னணி பாடகர்கள் தான். அந்த கேட்டகரிக்குள்ளே தான் இப்போ என்ட்ரி கொடுக்க போகிறோம். சிறந்த பின்னணி பாடகி யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கான நேரம். இந்த கேட்டகரியை, இந்த ஸ்பெஷலான அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக பின்னணி பாடகர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் அவருடன் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெடின் சார்பாக மேனேஜிங் டைரக்டர் திரு உமாபதி அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். It's so good to see you, Harish, back on stage. Oh, it's my pleasure. Thanks for having me. அதாவது 90s கிட்ஸோட ஃபேவரட், 2000 கிட்ஸோட ஃபேவரட், நிற்பதுவே நடப்பதுவேன்னு நீங்கள் பாடினா அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை திருப்பியும் கொடுத்தது. ஒரு 2 வரிகள் ப்ளீஸ் எங்களுக்காக. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம்தானோ பல தோற்ற மயக்கங்களோ.
has changed ever. Thank you so much ஹரிஷ், அதற்காக மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம பிரசன்ட் பண்ண போகும் அவார்ட் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது. அந்த ஏவியை இப்போ பார்க்க போறோம். Can we look at the AV please? சிறந்த பின்னணி பாடகி 2023. குந்தவையின் அகப்பார்வையையும் காதலின் ஆழத்தையும் விவரிக்கும் சக்தி ஸ்ரீ கோபாலனின் குரல் தேன் தோய்த்த காதல் வரிகளுடன் இணைகையில் தந்தது ஒரு மறக்க முடியாத பேரனுபவம். நடை பழகிடும் தொலை அருவிகளே ஓ, முகில் குடித்திடும் மலை முகடுகளே ஓ என்று அவர் உச்சரிக்கையில் அந்த ஓ என்ற ஒற்றை எழுத்தில் வெளிப்படும் கூடுதல் காதல் பிரபஞ்சத்தையே நிரப்பிடும் வல்லமை கொண்டது. மற்றொரு பாடலில் செல்லமே செல்லமே உள்ளங்கை வெல்லமே என நெஞ்சம் எங்கும் காதலை இனிக்கச் செய்யும் அந்த குரலை விவரிக்க தீப்பற்றி கொண்ட காட்டுக்குள்ளே பாடல் நீயே எனும் வரிகளையே உதாரணமாக சொல்லலாம். காதலின் நுண்ணுணர்வுகளை தன் குரல் அதிர்வினால் வெளிப்படுத்தும் சக்தி ஸ்ரீ கோபாலனுக்கு கை நிறைய பூங்கொத்துகள் அளித்து 2023ஆம் ஆண்டின் சிறந்த பாடகியாக தேர்வு செய்து வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். உங்களுக்கு ஸ்ரீ விஷாலம் சிட் ஃபண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் பரிசாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு டு பி ஆன் ஸ்டேஜ் டு ரிசீவ் தி அவார்ட் ஃப்ரம் ஹரிஷ் ஜி. இன்றைக்கும் என்னோட அம்மா இருக்காங்க இங்கே. ஸோ ரியலி ரியலி ஹாப்பி டு பி ஹியர். சூப்பர். ஸோ 2 பாடல்களுக்காக அந்த விருது உங்கள் கரங்களில் இருக்குது. 2 பாடலும் எங்களுக்காக நீங்கள் பாடணும் அப்படின்றது கைண்ட் ரிக்வெஸ்ட். கண்டிப்பாக. அகநக அகநக முகநகையே ஓ, முகநக முகநக முருநகையே ஓ, முருநக முருநக தருநகையே ஓ, தருநக தருநக வருணனையே. நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயோ சொல்லவே இல்லையே முன்பு யாரும், கெஞ்சியோ அஞ்சியோ நின்ற போதும் அன்புதா வெல்லுமே இந்த நாளும். Lots of love to you. Thank you so much for being on stage. Thank you so much. And I want to mention a special shout out and so much love to Vijay Antony sir. என்னோட முதல் playback release வந்து விஜய் ஆண்டனி சாரோட டாக்ஸி 4777 படத்தில் சொர்க்க மதுவிலே பாடல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் ஆண்டனி சார். Thank you so much, man. Congratulations again. Thank you so much. And I want to dedicate this to my mom. Thank you so much. Thank you so much, Harish sir, for joining us. Thank you, sir, for joining us as well. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களையும் டிஓபி ராம்ஜி சார் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்த விருதினை வழங்குவதற்காக. இவர்களுடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக மிஸ்டர் சக்தி ஸ்ரீ பூமிநாதன், ஃபவுண்டர் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேதகு முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களால் தொடங்கப்பட்ட கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி கடந்த 11 ஆண்டுகளில் 751 IAS IPS அதிகாரிகளை உருவாக்கியுள்ளது. விகடனுடன் இணைந்து பயணித்து வரும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி பல போட்டித் தேர்வு வழிகாட்டுதலையும் நடத்தி வருகிறார்கள். இந்த தருணத்தில் அசோசியேட் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமிக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றிகளை கூறணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த அடுத்த விருது இயக்குனரோட அந்த கனவு கோட்டையை நிஜ கோட்டையாக உருவாக்கி தரும் அந்த கலை இயக்குனருக்கான விருது தான் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம். அது யாருக்கு அப்படின்றது ஒரு அழகான ஏவியின் மூலமாக. சிறந்த கலை இயக்கம் 2023. 1975களில் மதுரையில் வீற்றிருக்கும் மீனாட்சியம்மன் கோயில் கோபுரம், கடைத்தெருக்கள், அதன் போர்டுகள், பச்சை பசும் காட்டுக்குள் வாழ்ந்த பழங்குடியினரின் வாழ்க்கை முறை என ஜிகிர்தண்டா XX உலகை அத்தனை செய்நேர்த்தியுடன் வடிவமைத்திருந்தார் அமரர் சந்தானம். நான் சந்தானம், இந்த 1947 ஃபிலிமுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர்.
பிரேமுக்குள் காட்டப்படும் காட்சிக்கு மட்டும் உழைக்காமல் அந்த உலகையே சமரசமின்றி கண்முன் கொண்டு வந்தது அவரின் குழு. ஆகஸ்ட் 16, 1947 சுதந்திரத்தின் விளிம்பில் இருக்கும் இந்தியாவின் ஒரு கடைக்கோடி கிராமத்தை அதன் அசல் நிறங்களோடு கட்டி எழுப்பினார். இரு வெவ்வேறு காலகட்டங்களுக்கு கால பயணம் செய்ததாய் உணர வைத்த அவரின் பேருழைப்புக்கான மரியாதை இது. காலன் கொண்டு சென்றாலும் காலம் கடந்தும் நிற்கும் இந்த 1000 ஒருவனுக்கு 2023 ஆண்டுக்கான சிறந்த கலை இயக்குனர் விருது வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். இந்த விருதை வாங்கிக் கொள்ள அவருடைய குடும்பத்தினரை வேண்டிக் அழைக்கிறோம். Thank you, sir. கார்த்திக் சார், ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து ப்ளீஸ். So very emotional to see this AV and சந்தானம் சார் வந்து ஆக்சுவலி எனக்கு மகானில் ஒரு மிட் ஆஃப் த ஃபில்ம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் சார். ஜெகமை தந்திரமோட மிட் ஆஃப் த ஃபில்மில் தான் சந்தானம் சாரோட இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் மகான் ஒர்க் பண்ணார். சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட், சச் அ கிரேட் பேஷனேட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் லாஸ்ட்டாக வந்து ஜிகதண்டா XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் தான் வி ஆர் ஒர்க்கிங். தீபாவளி ஹாலிடேஸ் வந்தனால போயிட்டு முடிச்சுட்டு வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பிளானு. அண்ட் வி காட் தட் வெரி ஷாக்கிங் அண்ட் நியூஸ் அண்ட் இஸ் நோ மோர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. த என்டையர் டீம் வாஸ் இன் ஷாக். அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறதுன்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் தென் வி டிசைடட் ஓகே, இந்த அவர் லாஸ்ட்டாக பண்ண அந்த டிசைன், அந்த ப்ரொடக்ஷன் டிசைன், அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து ரியலாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஆன ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் வேணும். ஸோ அவரோட டிசைன் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் நாங்கள் தேடினோம். அது மாதிரி தான் வி காட் பாலசுப்ரமணியம் சார் ஆர்ட் டைரக்டர் அண்ட் குமார் சார். தேங்க்யூ ஸோ மச் டு போத் ஆஃப் தெம். அண்ட் அந்த பர்டிகுலர் அந்த ட்ரைபல் வில்லேஜ் செட்டு ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ என்டையர் டீம் நின்று சந்தானம் சாரை நினச்சி ஒரு 2 minutes ஸ்ப்ரே பண்ணோம். அண்ட் ஐ சமோ ஃபெல்ட் ஹிஸ் ஸ்பிரிட் வாஸ் தேர் seeing his work அப்படின்ற மாதிரி தோணுச்சு. So we miss you sir, we miss you சந்தானம் சார் always. ராம்கி சார், நீங்களும் 1001 சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு பயணம் இருந்திருக்கும். வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். 4 செட்டும் பேக் டு பேக், ஒரு செட்டும் பேக் டு பேக் பண்ணிட்டு எல்லாம் பெரிய பெரிய செட்டு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் கூட இருந்து முன்னாடியே டயக்ராம் கொண்டு வந்து கொடுத்து இது ஓகேவா, இது கரெக்ஷன் பண்ணலாமா எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வந்து டைம் கூட கொடுக்க முடியல அவருக்கு. பட் அதை தாண்டி அவர் வந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி அதை பண்ணி கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்து இன்னும் நல்ல படங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்திருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய இழப்பாக இருந்தாலும் மரணம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான், கலைக்கோ கலைஞர்களுக்கோ கிடையாது. மீண்டும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஃபேமிலி. ஹிஸ் லெகசி லிவ்ஸ் ஆன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய பெருமை தமிழ் சினிமாவுக்கு உண்டு. அண்ட் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ்என் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கார்த்திகேயன் சார் நன்றி. தேங்க்யூ சார். சிறந்த படக்குழு யார் அப்படின்றது தான் இப்போ விருது பார்க்க போகிறோம். விருதினை வழங்குவதற்காக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த இவருடைய பேச்சில் ஒரு கர்ஜனை இருக்கும். இவர் ஸ்டேஜ் ஏறினானா அதில் வீரமும் தமிழும் அப்படி கலந்திருக்கும். சீமான் அண்ணன் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். சீமான் அண்ணனுடன் சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக ரேடியோ சிட்டி 91.1 FM சார்பாக RJ அவர்களையும் கொடுத்திருக்கிறோம். அண்ணா, பெரிய வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷம் இந்த மேடையில் உங்களை சந்திப்பதும். ஸோ இப்போ விருது யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். சிறந்த படக்குழு 2023. ஒரு ராஜா போர் செய்ய போனாராம் என தொடங்கும் கதைகளுக்கு பிரம்மாண்டமான படைகள், பகட்டான ஆடை அணிகலன்கள் என்பதாகவே கற்பனை செய்து வந்த நமது பொதுப்படையான பார்வையை உடைத்து அசலானதொரு சித்திரத்தை நம் கண்முன் வரைந்தது யாத்திசை.
இன விடுதலைக்கான போராட்டம் அதிகாரத்துக்கான போர் என்று வருகையில் அதை வழக்கமான அழகியல் பார்வையோடு அணுகாமல் அதன் ஒப்பனையற்ற முகத்தையும் இரத்த கவிச்சியையும் திரையரங்கம் எங்கும் பரவச் செய்தது இயக்குனர் தரணி ராசேந்திரனின் படை. சண்டை காட்சிகளில் விழுந்த நிஜமான அடிகள், கொற்றவை வழிபாடு, தன்னைத்தானே பலியிட்டுக் கொள்ளும் நவகண்டம், சங்ககால தமிழ் அணிகலன்கள் என மறக்கப்பட்ட தொல் தமிழ் மரபுகளை தோண்டி எடுத்து படத்தின் ஒவ்வொரு துறையிலும் ஆவணப்படுத்தி பிரமிப்பூட்டினர். அந்த வகையில் தென் திசையிலிருந்து உதயமான தமிழ் வெளிச்சமான இந்த யாத்திசையை சாத்தியப்படுத்திய படக்குழுவினருக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த படக்குழு என்ற மணிமகுடத்தை சூட்டி மகிழ்கிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட அந்த படக்குழுவினர் அத்தனை பெரிய மேடைக்கு அழைக்கிறோம். யாத்திசை அவ்வளோ ஒரு சிறந்த படம். படக்குழுவினர் அத்தனை மரியாதையுடன் மேடைக்கு அழைக்கிறோம். பெருமையாக இருக்குது. எங்கேயோ ஒரு 5 பசங்க சின்ன கனவோட வேசர்பாடி பகுதியில் சுற்றிட்டு இருக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுற, காலம் ஓடிட்டுருக்கு. அது எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு பதிலாக இந்த மேடை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய ஒரு அங்கீகாரம் அது. குறிப்பாக யாத்திசை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் ஒரு முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சி வந்து திரையில் கொண்டு வரோம். ஆனால் முதல்ல அது புது முயற்சினால அங்கீகாரம் யாருக்கு பண்ணுவா? இப்போ முதல் அங்கீகாரம் வந்து அங்கங்கே சொல்கிறத தாண்டி வந்து சீமான் அண்ணன் வந்து படம் பார்த்துட்டு வாழ்த்தினார். அது வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலாக இருந்தது. இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கல சீமான் அண்ணன் வந்து எங்களுக்கு விருது கொடுப்பாரு அப்படின்ட்டு. அது பெரிய ஒரு சரியான ஒரு தருணமாக இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனம் வந்து விகடனோட விமர்சனம் தான். விகடன் வந்து அந்த வாரம் வியாழக்கிழமை வந்த விமர்சனத்துக்கு அப்புறமா யாத்திசை மேலே இருந்த பார்வை வந்து மொத்தமாக மாறிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட 50 மதிப்பெண் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யாத்திசைன்னு எல்லாருமே கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். விகடனுக்கு இந்த நேரத்தில் வந்து எங்களோட நன்றியை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக என்னோடய டீம் அவங்கள மறக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய தயாரிப்பாளர் எங்களோட கனவுக்கு வந்து உயிர் கொடுத்தது வந்து அவர் தான். அதுக்கப்புறமா என்னோடய டீம் வந்து உழைச்சது எல்லாருக்குமே. இது வந்து ஒரு சின்ன கூட்டம் தான், இன்னும் நிறையா பேர் வரல. எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. படத்தை எனக்கு தனி காட்சியாக தம்பி போட்டி காட்டினாங்க. நான் என் குடும்பத்தோடு எல்லோரும் பார்த்தோம். நான் பிரமிச்சு வியந்தேன். நான் தமிழ் உரையாடலுக்கு கீழே துணை எழுத்து போட்டு இதுக்கு பொருள் இதுதான்னு போடுற அளவுக்கு வந்துடுச்சு. இது என்னை விட பைத்தியமாக இருந்தாங்க இவங்கெல்லாம். இந்த பிள்ளைகளை பாராட்டாமல் நம்மளால் இருக்க முடியாது. ரொம்ப அருமையான பங்களிப்பு, எல்லாருடைய பங்களிப்பு, ஒவ்வொருத்தருடைய உழைப்பும். நம்ம பிள்ளைங்க வாய்ப்பு இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு திறமை வச்சுருக்காங்கங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சான்று. சிறந்த படைப்பு. தொடர்ச்சியாக பிள்ளைங்க நல்லா உழைச்சி நல்லா வெல்லணும். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி மேடை தந்ததுக்காக. தேங்க்யூ. கண்டிப்பாக விகடனுக்கு வந்து மேலே வாழ்த்து சொல்லணும். அவ்வளோ பேரையும் அழகாக கௌரவிக்கிற விதம், சூப்பரான விதம். ரொம்ப ஜுடிஷியஸாக இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ அவார்ட்ஸில் விகடன் அவார்ட்ஸ்னு ஒன்று. நான் சினிமாவுக்கு ஆசைப்பட்டதுக்கே நன்றி சொன்னேன். இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ் இப்பெல்லாம் பார்த்ததே இல்லை. இன்னும் எங்க அண்ணன் மேலும் மேலும் வரணும். அது என்னைக்கு நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் விகடன் குழுவுக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக அதை பார்க்குறேன். 10 years ஆயிருக்கு நான் இங்கே வர்றதுக்கு. இன்னும் 12 ரிலீஸ் ஆகி 10 years முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இறைவியில் அருள் கொடுத்தாரு, இப்போ இதில் வந்து கிருபை கொடுத்துருக்காரு. இன்னும் என்னென்ன கொடுப்பாருன்னு பார்ப்போம். வெயிட்டிங்கில் தான் இருக்கிறோம். எங்கள் அண்ணன் வெற்றிமாறண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்பி போக வச்சுட்டேன்னா கண்டிப்பாக துணிஞ்சு போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 கோ பிரசன்டட் பை சென்னை அமிர்தா, பவர் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.